Today's guest of honor, Mr. S. Rajagopal and Mr. Bobby Bendit. இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய தலைவர் திரு சரவணன் அவர்களுக்கும், செக்ரட்டரி திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும், ட்ரெஷரர் திரு திருமலை அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்று பதவியேற்கும் தலைவராக பதவியேற்கும் திரு வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செயலாளராக பதவியேற்கும் திரு கருணாமூர்த்தி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெஷரராக பதவியேற்கும் திரு ஏழுமலை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிசி மெம்பர் திரு விஜய் முருகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பில்டர் அசோசியேஷன் 85 ஆண்டுகால சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வேலூர் சில்வர் ஜூபிலி, இப்போ தான் நானே மறந்துட்டேன். கரெக்டாக 25 வருஷம் கழித்து நான் திருப்பி இந்த அசோசியேஷனுக்கு வரேன். அதான் யோசனை, எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், கரெக்டாக ஏன் சில்வர் ஜூப்ளியில் வரேன், இனாகுரேஷனில் இருக்கேன்னு. இன்றைக்கி அவங்க நிறைய படித்தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ. நான் சொல்லப்போனால் நான் ஒரு பாதி ஆர்கிடெக்ட், பாதி இன்ஜினியர், பாதி கான்ட்ராக்டர். இங்கே இருக்கிறவங்க பாதி 90% எனக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்டடாக இருப்பாங்க. யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவா இருக்கணும் ஆசைன்னு. நான் எல்லோரும் டாக்டராக இருக்கணும்னு ஆசைனுவாங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை. அப்போ என் குடும்பத்திலவங்களாம் சேர்ந்து, இல்லை நீ அது ஃப்யூச்சர் இல்லை, இதெல்லாம் சேரணும்னு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்த்து MBA படிக்க வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஆசை, எப்பவுமே சிவிலை காப்பாற்றணும்னு. ஏன்னா விஐடியில் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு அது ஆர்கிடெக்ட்ஸ் ஆரம்பித்தோம். இன்றைக்கி நியூ காலேஜில் எதுலையுமே சிவில் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இருக்கிற காலேஜ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் சிவிலுக்கு உயிர் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம், சிவில் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட விஐடி சிவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஏன்னா ராம்கோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தேன். ஏன்னா நீங்கள் சாண்டிலேருந்து ரெடி மிக்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. அவங்களோட ஒரு MOU சைன் பண்ணி அவங்க ஒரு லேப் செட்டப் பண்ணி என்னென்ன இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரணும். ஏன்னா நீங்கள் சிவில் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வெளியே வந்தால் யாருடைய தயவும் இல்லாமல் சொந்தமாக தொழில் தொடங்க முடியும். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை ஐடியை படித்தா ஒன்று ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிட முடியாது. பட் சிவில் ஸ்டூடெண்ட்டால் முடியும். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ். கெஸ்ட் ஆஃப் ஆனர் பார்த்தா ரொம்ப ரேர் காம்பினேஷன், 2 பேருமே சீனியர் மோஸ்ட், சக்ஸஸ்ஃபுல் மோஸ்ட்னு கூட சொல்லலாம். நான் 2 பேர் டெண்டரையும் அட்டன் பண்ணியிருக்கிறேன், 2 பேர்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இவருடைய நெகோஷியேஷன் எப்படி, அவரோட நெகோஷியேஷன் எப்படி. ஏன்னா நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும். SR அந்த காலத்தில் அவர் தான் நேராக வருவார். அப்போ விஜய் பிக்சரில் கிடையாது, இவர் தான் நேராக வருவார். அப்போ அவங்க அண்ணன் கூட இருந்தார். வந்தவொடனே எல்லாத்தையும் கால்குலேஷன் போடுவார். போட்டுட்டு நான் கேட்பேன், வேறு என்ன பண்ண முடியும். இல்லை சார், இதுதான் ஃபைனல் ப்ரைஸ், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னுடுவார். ஒர்க்கு வரலாம் கூட பரவாயில்ல, எனக்கு இதுதான் ப்ரைஸ், இதுக்கு மேலே என்னால் நான் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, இதுக்கு மேலே நான் குறைச்சும் எடுக்க மாட்டேன். அது அவரோட ஸ்டைல். பக்கத்தில் உட்காந்துருக்கார் பாருங்க, அவர் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டு. உள்ளே வருவார். வந்த பிறகு அவர் ஒர்க்கு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டுருவார். முன்ன பின்ன இருந்தாலும் இல்லை சார் எனக்கு மார்ஜின் குறைச்சாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் கண்டினியூட்டி அப்படின்றது அவருடைய பாலிசி. கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணோம். இந்த ஒர்க்கில் விட்டால் அடுத்த ஒர்க்கில் பிடிச்சிடுவார். ஏன்னா நிறைய டிவிஷன் இருக்குது அவர்கிட்ட. ஆனால் அவருடைய பாலிசி வேறு, இவரோட பாலிசி வேறு. நல்ல காம்பினேஷனில் கூப்பிட்றீங்க. நான் இப்போ தான் கேட்டேன், இந்த அசோசியேஷன் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு அஜப்டிஸ் பழைய தலைவர்கிட்ட கேட்டேன். எனக்கு அசோசியேஷன் சொன்னோன்னு ஒரு வேர்ட் ஞாபகம் வருது. கலெக்டிவ் பார்கெனிங்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணோம். என்ன கலெக்டிவ் பார்கெனிங், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜெட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஜெயின் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இப்படின்னு இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது ஜெயின் மக்கள், யார் ஜெயின் இருக்காங்கன்னு தெரில, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயின் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரேட் அசோசியேஷன் இருக்காங்க, JITO. அவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. அவங்க இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து 126 கார் எடுத்தாங்க. கார்னால் சாதாரண கார் இல்லை, பென்ஸு, ஆடி, BMW எடுத்தாங்க. 126 காருக்கு அவங்க கம்ப்ளீட்டாக பேன் இண்டியா ஹெட் ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. 21 கோடி டிஸ்கவுண்ட்டு, 21 கோடி டிஸ்கவுண்ட். அது கலெக்டிவ் பார்கெனிங். யோசிப்பார், உங்களுக்கு மார்வாடி பார்கெனால என்னன்னு தெரியும்.
அது இந்தியா ஃபுல்லாகிற மார்வாடிலாம் சேர்ந்து ஒரு பார்கெயின் பண்ணால் எவ்வளோ ஆகும்? 21 கோடி டிஸ்கவுண்ட் வாங்கினாங்க. இது ஒரு ஆளால் முடியுமா இல்லை 10 பேரால் முடியுமா? அது அசோசியேஷன். அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி தான் வந்திருக்கு, நிப்பான் மட்டும் தான் வந்திருக்கு. எல்லாரும் இங்கே வர சொல்லுங்கள். வெள்ளூர்னா பில்டர் அசோசியேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட், நாங்கள் சொல்கிறது தான் டேர்ம்ஸ். இல்லைன்னா நீ வேலூரில் ப்ராடக்டே விற்க முடியாது. அப்படி பண்ணால் தான் ஒரு அசோசியேஷன். கம்பெனி தப்பாக நினச்சக்கூடாது, வேறு வழி இல்லை. அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 2 பில்டர் உட்கார வச்சுங்க, 2 பேர் சேர்ந்தால் வேலூரில் வேறு யாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாத லெவலில் இருக்குது. எங்கள் அசோசியேஷன் டிஸ்கவுண்ட் கொடுங்க. எங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், நான் இவ்வளோ எடுக்கிறேன், இவ்வளோ ஸ்டீல் எடுக்கிறேன், இவ்வளோ சிமெண்ட் எடுக்கிறேன், இவ்வளோ கேபிள் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கூப்பிட்டு பேசுங்க. இதுதான் வெள்ளூரில் வந்தால் நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும். எப்படி ஒரு செட்டோ 21 கோடி வாங்கினானோ அது மாதிரி வேல்முருகன் வாங்கணும். அது மாதிரி ஒரு தலைவராக அப்படி ஸ்ட்ரபனாக உட்காரணும். கம்பெனிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வரணும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருங்க. அசோசியேஷன்னா வெறும் மீட்டிங் போட்டு சாப்பிட்டு போகிறது இல்லை. அசோசியேஷன் கலெக்டிவ் பார்கெனிங் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ரைஸ் ஆகிட்டு, இன்றைக்கி கூட என்ன இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்டர் பார்த்தார். சார் நான் கோட் பண்ணி ஒர்க்கை எடுத்துட்டேன், 1 வருஷமாக ஒர்க்கு போகுது, கேபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. ஆன் பேப்பர் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் கவர்மெண்ட் வந்து எதை வேணால் பண்ணலாம். கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் எனக்கு தெரியும், ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பில்லை பாய்ச்சி விடுவாங்க. ப்ரைட்டில் என்ன பண்ணுறேன் நான் சொன்னேன், அந்த பில்லோட ப்ரூஃப் கொடுங்க. நான் 500 ரூபா கோட் பண்ணேன், இப்போ 2000 ரூபா விற்குது, நான் என்ன பண்ணுறதுன்னாரு. அந்த 2000 ரூபாய்க்கு ப்ரூஃப் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறார். இது ப்ரைவேட்டில் மட்டும்தான் பாசிபிள், கவர்மெண்ட்டில் பாசிபிள் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து L1 L2லாம் போட்டுவிட H1 H2 கூட எப்படி வேணால் எடுக்கிறாங்க, எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. எப்பவுமே எனக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டரும் ப்ரைவேட் கான்ட்ராக்டரும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னை ஒரு சிவில் கான்ட்ராக்டர்னு பார்த்தாரு, ஒரு வெரி பிக் கான்ட்ராக்டர் இன் கவர்மெண்ட். எனக்கு ப்ரைவேட் ஒர்க் கொடுங்கண்ணா. நான் சொன்னேன் உங்கள் கல்ச்சர் சூட் ஆகாதுங்க. இல்லை சார் நாங்கள் 2 வெர்டிக்கல் வச்சுருக்கோம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பர்வைசர், ப்ரைவேட்டுக்கு ஒரு சூப்பர்வைசர், இது வேறு கல்ச்சர் வேறு கல்ச்சர்னாரு. கண்டிப்பாக சூட் ஆகாது, ஏன்னா அது மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் சிவிலுக்கு வரணும். இங்கே பேச மிஸ் அர்ஜுன் சொன்னார், நான் ஆர்கிடெக்சர் சிவில்னு பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பஸ் ஓனர், என் பையன் பஸ் ஓனராக இருக்க மாட்டான், அப்படி தான் ஆகிடுச்சு. பட் சிவில் கான்ட்ராக்டர் அடுத்த ஜென்ரேஷன். ஏன்னா இன்றைக்கி வந்து யாரும் சைட்டில் போய் நிற்கிறதுக்கு கஷ்டப்படுறான். எல்லாம் ஒயிட் காலர் ஜாப், வேறவே வரக்கூடாது, பணம் மட்டும் வரணும், வேறு எதுவும் கிடையாது. அதனால் அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டம்னா என்ன தெரியணும், வேறு வந்தால் தான் பணம் வரணும்னு தெரியணும். கஷ்டப்பட்ட பணம் தான் நிற்கும். அதனால் இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி தரணும். அதோட முக்கியம் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து நம்ம இன்றைக்கி எல்லாம் காரில் நல்லா போகிறோன்னா அது வீல் ரொம்ப முக்கியம். அந்த வீல் யாருன்னா நம்மளோட லேபர். ஏன்னா சில ஸ்டேட்டில் பார்க்குற ஆட்டு மந்த மேலே இருக்கிறாங்க. அவன் எந்த ஸ்டேட்லன்னா வரட்டும் பரவாயில்ல, அவனும் ஒரு மனிதன் தான். அவனுக்கு ஏதோ ஒரு பாவம் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி தரலாம். எல்லாராலையும் பண்ண முடியல, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏதோ அவங்கள நம்பி தான் இன்றைக்கி எல்லா தொழிலும் நடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை நம்பினா தொழில் இல்லை. ஏன்னா வாரத்தில் 4 தான் வராங்க. சண்டே வந்தால் மண்டே வரதில்லை, சாட்டர்டே வந்தால் ஃப்ரைடே வரதில்லை. அவங்கவுங்க வசதிப்படி வந்தால் கையில் காசு வந்தால் மறுநாள் வேலையாகியே போயிடுறான், வரதில்லை. கோயில் திருவிழா சாவு கல்யாணம் போயிடுறான். ஸோ நம்ம வந்து அதர் ஸ்டேட்டை நம்பி தான் இருக்கும். ஆனால் அதர் ஸ்டேட்டை பார்த்திங்கன்னா ஆட்டு மந்த போல் அடைச்சிட்றோம். அவனுக்கு சாப்பாடு தண்ணி ஏதோ எந்த ஃபெசிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் ஒரு மனிதன் தான், தயவுசெய்து அவனுக்கு எதனா கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா மனிதனுக்கு தேவையே 3 விஷயந்தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது 3த்துக்கு தான் பாவம் ஏதோ ஒரு கிலோமீட்டரில் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களும் ஒரு மனிதனாக பார்ப்போம். ஏன்னா இந்த வீடு கட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. தமிழக கலாச்சாரத்திலே சொல்கிறது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். இது 2 விஷயந்தான். எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அவர் வீடு கட்டும்போது கஷ்டப்படுவார். அம்பானி வீடு கட்டப்பும் கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால் வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அதை விட முக்கியம் கான்ட்ராக்டர் ஒரு வீடு கட்டி கொடுப்பதும் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா டெய்லி ஒரு டிசிஷன் எடுக்கும். ஹஸ்பண்ட் ஒரு முடிவு, ஒய்ஃப் ஒரு முடிவு, சன் ஒரு முடிவு, ஆளுக்கு ஒரு முடிவு வரும். ரேட்டு மாறிட்டே இருக்கும். யாராலையும் அக்ரிமெண்ட்டை கூட சைன் பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கே வரதில்லை. ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயும் வராது. நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் சொல்லும் போது அவர் கட்டின வீடு தான், பணம் கொடுத்துட்றாரு இல்லைன்னு சொல்ல, நீங்கள் கட்டின வீடு தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். வீடு மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் வீடுன்றப்போ நீங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க. நீங்கள் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் எவ்வளோ பண்ணுறீங்க, வீட்டில் வந்து உங்களால் ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். லைஃப் லாங் சொல்லுவாங்க அந்த வீடு வந்து நான் கட்டினது தான் அப்படின்னு. ஏன்னா இது எங்கள் மாமனாரும் ஒரு கான்ட்ராக்டர் தான். அவர் சொல்லுவார், இந்த போஸ்ட் அவர் CPWD கான்ட்ராக்ட், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நான் கட்டினது, இந்த பில்டிங் நான் கட்டினதுன்னு. அது 50 வருஷம் 60 வருஷத்துக்கு ஆயிருக்கும். பட் ஒரு பெருமை,
கிரீம்ஸ் ரோட் நான் தான் கட்டினேன், வடபழனி நான் தான் கட்டினேன் அப்படின்வார், டெலிஃபோன்ஸ் கட்டினேன் அப்படின்னு. அது ஒரு பெரிய பெருமை, சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பண்ணலாம், அன்றைக்கி நான் கட்டின பில்டிங் இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி கட்டுற பில்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் வீடு கட்டும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. கண்டிப்பாக அது காஸ்ட்டை ஏறிட்டே போகுது. இது எல்லாத்தோட முக்கியம் ட்ரைனிங். இப்போ நம்மளுக்கும் ட்ரைனிங் தேவை, நம்ம ஸ்டாஃபுக்கும் ட்ரைனிங் தேவை, மேசனுக்கும் ட்ரைனிங் தேவை. ஒரு தடவை இப்போ விஐடியில் வந்து எனக்கு எந்த பெயிண்ட் கம்பெனி ஞாபகம் இல்லை, நிப்பான் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு மகளிருக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். இவங்க தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம மகளிர் உமன் பெயிண்டர் பார்த்ததில்லை. அவங்க ஸ்பெஷல் ஸ்கீம் போட்டு மகளிருக்கெலாம் ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்பும் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா இது அவங்கள பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி எல்லா கம்பெனிஸ்லேயும் ஸ்கீம் இருக்குது. நீங்கள் கம்பெனிஸ்லாம் சிஎஸ்ஆர்னு ஒரு ஃபண்டு கம்பல்சரி ஸ்பெண்ட் பண்ணே ஆகணும். அது நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர வேண்டியது புது ஆஃபீஸர்ஸுடைய பொறுப்பு. இந்த பக்கத்தில் ஒரு கான்ட்ராக்டர் அவர் பிடிங்க, எல்லா கம்பெனியும் பில்டர் அசோசியேஷனுக்கு என்ன சிஎஸ்ஆர் கொடுத்தா தான் ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லணும். எல்லா கம்பெனிக்கும் சிஎஸ்ஆர் உண்டு. அது வெள்ளூருக்கு எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு வரோம். ப்ளஸ் மேசனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இப்போ ராம்கோவை ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய வருது. நான் அதை கேட்ட அந்த லைட் வெயிட் பிளாக் யூஸ் பண்ணுறோம், அதில் லிக்விட் அப்ளை பண்ணணும். அதிகமாக போட்டாலும் தப்பு, கம்மியாக போட்டாலும் தப்பு. ஸோ எவ்வளோ ஈக்குவலாக போடணுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் கம்பெனி தான் சொல்லித்தர முடியும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஏன் கிராக் வருதுன்னா ஒர்க்மேன்ஷிப் குறைஞ்சிடுச்சு. நம்ம ஹரிபரி என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி பிளாஸ்டர் பண்ணு, நாளைக்கு க்யூர் பண்ணு, நாளைக்கு பெயிண்ட் பண்ணு, நான் பசங்களை உள்ளே அனுப்பணும், இப்படி தான் பண்ணுறோம். பட் கிளைண்ட் மேலே நிறைய தப்பு இருக்குது. பட் அந்த ஒர்க்மேன்ஷிப்புக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அது நம்மளால் ப்ரொஃபஷனலாக கொடுக்க முடியாது. அதுக்கு இப்போ சிமெண்ட் கம்பெனி, பெயிண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்க சிஸ்டமேட்டிக்காக சொல்லித்தராங்க. 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 70% மட்டும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ரெடிமிக்ஸில் ரூஃபில் கிராக் வருது, அது எவ்வளோ பேர் ஒத்துப்பீங்க தெரில. கையில் போட்ட வரைக்கும் ரூஃபில் கிராக் வரல. என்றைக்கு ரெடிமிக்ஸ் போகணுமோ அன்னிலேருந்து ரூஃபில் கிராக் வருது. இது ரெடிமிக்ஸ் ஓனராக இருந்தால் தப்பாக நினச்சாது, வேறு வழி இல்லை. என்னன்னா அர்ஜென்ட்டாக குடிக்கணும், 21 நாள் வெயிட் பண்ணுறதில்ல, கடகடன்னு 14 நாளில் பிரிக்கிறோம். அதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம டிலே பண்ணுறதுக்கு அது ஒரு கெமிக்கல், என்ன அடக்ஸ் பேர் மறந்துட்டேன், ரெடிமிக்ஸில் ஒன்று மிக்ஸ் பண்ணுறாங்க, அடமிக்ஸ் ஏதோ மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மிக்ஸ் பண்ணுறதுனால கூட அது கிராக் வரலாம் அப்படின்ற எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட் நான் ஸ்லாப் இடிக்க சொன்னேன். இவங்க 2 பேர் இல்லை, ஒரு கான்ட்ராக்டை ஸ்லாப் இடின்ட்டேன் நான். அவர் என்னன்னோ என்கிட்ட பேசி பார்த்தா பெரிய கான்ட்ராக்ட் தான், பரவாயில்ல இடின்னு ஒரு ஸ்லாப், ஒரு பெரிய ஸ்லாப் இடித்தேன். ஏன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு விட்டு போகிற ஆள் இல்லை. இது நம்ம 100 வருஷம் 200 வருஷம் பண்ணுறோம். பரவாயில்ல இடின்னு அது என்னன்னா ஆர்கியூ பண்ணார். ஒன்ஸ் கிளைண்ட்டுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் இல்லாமல் அது உட்கார முடியாது. அதனால் கிராக் வந்து இடிச்சிட்டோம், ஒரு ஸ்லாபை இடித்து திருப்பி போட்டோம். ஸோ அதனால் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இன் ஒர்க்மேன்ஷிப் தான். ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அவங்களும் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி தரதில்ல, நம்மளும் ட்ரைனிங் கொடுக்கறதில்ல. ப்ராடக்டை மட்டும் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், பண்ணு அவன் எப்படி போய் பண்ணுவான்? அவனே சாப்பாட்டுக்கு வந்தாங்க வேலை செய்கிறான், அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது, இங்கே வந்தால் மேசன் ஆயிடுறான். அதனால் ஒர்க்மேன்ஷிப் கொடுக்கணும். அடுத்தது இன்சூரன்ஸ். இன்றைக்கி அந்த நெக்ஸ்ட் இயர் ஸ்கீமில் என்னென்னு சொன்னார், இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது எல்லோரும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் இருக்காங்க, நாளை வேலையை விட்டு போயிடுறாங்க இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க ஒரு குரூப் இன்சூரன்ஸ் எடுங்க உங்கள் லேபருக்கு, 50 பேருக்கு 20 பேருக்கு. ஏன்னா இன்றைக்கி லைஃப்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, கடவுள் கொடுத்தது. லைஃப்ன்றது கடவுள் கொடுத்தது, நம்ம ஈஸியாக அதை எடுத்துட முடியாது, அவரால் தான் முடியும். ஆனால் சில சேஃப்டி இஷ்யூஸ்க்காக பார்க்குறோம், நம்ம காசு கட்டிங்காக சேஃப்டி விட்டுடுறோம், பெல்ட்டு போடுறதில்ல, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஒயர் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் இஷ்யூ இருக்குது. சிவில் கான்ட்ராக்டர், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லாருக்கும் இஷ்யூ இருக்குது. பட் சேஃப்டி, இப்போ பெரிய கான்ட்ராக்டர் மட்டும்தான் சேஃப்டி ஆஃபீஸர்னு வச்சுருக்காங்க. இது எல்லா கான்ட்ராக்டர்லையும் பண்ணால் ஓவர் ஹெட்ஸ் அதிகமாகிடும். அது இந்த அசோசியேஷன் பண்ணணும். சேஃப்டி ஒர்க் ஷாப் ஓனர்ஸ் மட்டும் இல்லாமல் சூப்பர்வைசர்ஸ் வரணும். சிவில் எலக்ட்ரிக்கல் தான் மெயின். இதில் சூப்பர்வைசர்ஸ்க்கு அசோசியேஷன் ஷாப்டா ஒரு சேஃப்டி ஒர்க் ஷாப், ஃபயர்லேயே அது ஒர்க் ஷாப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அறிவு அதிகமாகும், உயிருடைய என்னன்னு தெரியும், எப்போ வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் அசோசியேஷன். ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஒரு அசோசியேஷன் 85 இயர்ஸ் ஆனது வெள்ளூர்லேயே சில்வர் ஜூப்ளி கொண்டாடின அசோசியேஷன் வந்து கம்பெனிஸை கூப்பிட்டு சேஃப்டி ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த லெவலில் அவங்களும் உள்ளே வருவாங்க. ஸோ இது வந்து எல்லாரோட இன்வால்மெண்ட், ஒரு ஆளாக இதில் முடியாது, எல்லோரும் இன்வால்மெண்ட் பண்ணோம். அதோட எல்லாத்தோட முக்கியம் ஃபேமிலி. இவ்வளவும் கஷ்டப்படுறது எதுக்கு?
நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் சூப்பர்வைசர் கஷ்டப்படுறாரு, மேஸ்டர் கஷ்டப்படுறாரு, ஆனால் பெண்ணால் எல்லாரும் கஷ்டப்படுறது எதுக்கு? குடும்பத்திற்காக தான். வேறு எதுக்காகவும் இவ்வளோ கஷ்டப்படல. எல்லாரும் இந்த ஹாலில் இருக்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பது குடும்பத்திற்காக. அதனால் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். பணம் வேலை முக்கியம். காலையிலேருந்து வேலையாக போகிறோம், ஊராக போகிறோம். அதனால் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு யோகா எதுனா பண்ணுங்கள், இல்லை நடந்து போங்க, வாக்கிங் போங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிரெயினுக்கு மட்டும் அவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க. எவ்வளோ கால்குலேஷன் போடுறது, எவ்வளோ கோட் பண்ணுறது, டெண்டர் வருமா வராதா, ரேட்டுக்கு கம்பெனியோட பேசுதா, ஸ்டாக் வாங்கி வச்சது என்ன ஆகிறது, எல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனால் நம்மளுடைய உடம்பை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த அசோசியேஷன் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இப்போ நிறைய யோகா கிளாஸஸ் நடக்குது. என்ன சாப்பிட்லான்னு இப்போ டாக்டர் சிவராமன் இருக்கார், அவரை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் பேச சொல்லுங்கள். என்ன நம்ம சாப்பிட்லாம், சாப்பிட்டா உடம்புக்கு என்னன்னு கிளியராக சொல்லுவார். அது மாதிரி ஆளுங்களை யோகா ஒரு நாள், ஆயுர்வேதிக் பற்றி ஒரு நாள், என்ன ஆயுர்வேதிக் சாப்பிட்லான்றது ஒரு நாள், வெஜிடபிள் சாப்பிட்றது. ஸோ நம்ம நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தான் ஊழியர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறோம். எப்பவுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பி ஹாப்பி அண்ட் கீப் அதர்ஸ் ஹாப்பி. சிம்பிள் லைஃப், அவ்வளோதான். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது எனக்கு சொன்ன என்னுடைய ஆசிரியர் மகன் தான் திரு வேல்முருகன், பாண்டியன் மாஸ்டர். எப்பவுமே சிரித்து கொண்டே இருப்பார். சிரிப்புன்னு எனக்கு அதான் ஞாபகம். தம்பி ரமேஷ் கூட வந்திருக்காப்புல. நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், நானும் அவர் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். அவர் பிடி மாஸ்டர். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு. என்றைக்கும் அவர் கடிந்த சொல்லே சொன்னது கிடையாது. நீங்கள் ஒரு ஓட்டிங் கிருஷ்ணசாமி ஸ்கூலில் வச்சிங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஓட்டிங், ஹெட் மாஸ்டர் கூட வராது. ஏன்னா ஹெட் மாஸ்டர் சிரிக்கவே மாட்டார், இவர் மட்டும்தான் சிரித்து கொண்டே இருப்பார். என்னென்னா மகிழ்ச்சியாக, கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தார். மற்றவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். ஸ்போர்ட்ஸில் லேட்டாக போனாலும் கூட கேட்க மாட்டார், ஓடி கொடுத்துருவார். அது மாதிரி ஒரு மாஸ்டர். அதனால் பாண்டிய மாஸ்டர் தான் இன்றைக்கும் கிருஷ்ணசாமி ஸ்கூலில் பேசுறதுன்னா பி ஹாப்பி அண்ட் கீப் அதர்ஸ் ஹாப்பி. அதுதான் அவருடைய பாலிசி. அதனால் நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெல்த்தே போனால் சம்பாரிச்சுக்கலாம், ஹெல்த்தை சம்பாதிக்க முடியாது. இல்லை ஊரில் பழைய கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. வசதி இல்லாப்போ நிறைய இனிப்புகள் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், கலர் கலரானு. வசதி வந்த பிறகு கலர் கலராக மாத்திரதான் சாப்பிட்றோம், ஒரு ஸ்வீட் கூட சாப்பிட முடியலன்னு எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னாங்க. அந்த நிலைமை வந்துடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். வெல்த்து முக்கியம் நான் எல்லாம் சொல்ல, ஹெல்த் இருந்தால் தான் வெல்த்தையே பார்க்க முடியும். எப்பயுமே நான் முடிக்கும் போது ஹெச்என் முடிக்கிறது, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹானஸ்டி. நம்மளுக்கு கிளைண்ட் தான் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் அவர் காட், அவங்க தான் கடவுள். ஃபீட்பேக் சஜஷன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் போய் கஸ்டமர் மீட் பண்ணுங்கள், கிளைண்ட்டை மீட் பண்ணுங்கள், டைரக்ட் இன்ட்ராக்ட் வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம சூப்பர்வைசர் தப்பு பண்ணியிருக்கலாம், மேனேஜர் தப்பு பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் டைரெக்டாக பேசும்போது அந்த ஃபீட்பேக் வந்துருச்சுன்னா அடுத்த பிஸ்னஸ் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இந்த பதவியேற்கும் திரு வேல்முருகன் மற்றும் கருணாமூர்த்தி, ஏழுமலை, விஜய் முருகன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு மணிவண்ணன் அவர்கள். பழக்கூடை வழங்கி மகிழ்கின்றார் நமது பொதுக்குழு உறுப்பினர் விஜய் முருகன் அவர்கள். முன்னாள் தலைவர் அர்ஜுனன் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினரை பாராட்டி பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார். அவரை தமது மானசீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு வழங்க வருகின்றார் விஐடி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் பாலகணேஷ். அவர்களை தொடர்ந்து நிப்பான் பெயிண்ட் நிறுவனத்தினர் நமது சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க வருகின்றார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள்.
9677858483 9677858483.